ஜனாதிபதி அனுர மற்றும் எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடி ஆகியோர் சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, எச்சரித்த விமல் வீரவம்ச. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே 1 மே தின கூட்டம் அனுரவுக்கு எதிரான கூட்டமாக அமையும். சஜித் பிரேமதாச தரப்பின் அதிரடி அறிவிப்பு. பெரும் தொகை ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரடி கைது, 30 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கும்படி உத்தரவு. ஹோர்மூஸ் நீரிணைக்குள் புகுந்து ஈரானின் கப்பலை கைப்பற்றிய அமெரிக்காவின் கடற்படை, மீண்டும் தொடரும் போர் பதற்றம். பாகிஸ்தானில் நாளை நடைபெற இருக்கும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தத்தை மீறிய அமெரிக்கா, மறுப்பு தெரிவிக்கும் ஈரான். எரிசக்தி அமைச்சர் பதவி விலகியதை தொடர்ந்து அனுரவின் அமைச்சரவையில் ஏற்பட போகும் பெரும் மாற்றம், நாட்டிற்கு ஏற்பட போகும் சவால். யாழில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட நபர், விசாரணைகள் ஆரம்பம். 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு பெற்றதற்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் கணக்காளர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அதிரடி கைது. ராஜபக்சக்களுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்த அனுரவின் நிலக்கரி ஆணைக்குழு, 2009 முதல் விசாரிக்கும்படி அனுரவின் உத்தரவால் பெரும் பரபரப்பு. தரமற்ற நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதி உட்பட குமார ஜெயக்கொடி எதிர்காலத்தில் சிறை செல்ல நேரிடும். அடுத்த அரசாங்கத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், வழக்கு தாக்கல் செய்வோம். இந்த அரசாங்கத்தில் இந்த நிறுவனங்கள் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நிலக்கரி கொள்வனவு குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார். முன்னாள் வெளிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பாதுகாப்பதற்காகவே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரங்புக்வெல்ல மீது தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதனை ஆராய்வதற்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்கவில்லை. அதேபோல் 1978 ஆண்டு முதல் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகள் குறித்து ஆராயுமாறு குறிப்பிடவில்லை. கெஹலிய ரங்புக்வெல்லவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. விசாரணைகள் முறையாக இடம்பெற்றது. பதவியில் இருக்கும் போதே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் குமார ஜெயக்கொடி விவகாரத்தில் இவ்வாறு ஏதும் நடக்கவில்லை. தரமற்ற நிலக்கரி குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு ஒருபோதும் உண்மையை வெளிப்படுத்தாது. உண்மையை மூடி மறைப்பதற்காகவே ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படும். கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலைமையே காணப்பட்டது. தரமற்ற நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதி உட்பட குமார ஜெயக்கொடி எதிர்காலத்தில் சிறை செல்ல நேரிடும். அடுத்த அரசாங்கத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், வழக்கு தாக்கல் செய்வோம். இந்த அரசாங்கத்தில் எந்த நிறுவனங்கள் மீதும் எமக்கு நம்பிக்கை இல்லை என்றார். எதிர்வரும் நாட்களில் பல அமைச்சர்களின் பதவிகளில் மாற்றங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகிய நிலையில் இந்த அமைச்சர் பதவி மாற்றங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை எரிசக்தி அமைச்சர் பதவிக்கு துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலகவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடி பதவி விலகியதை அடுத்தே அனுர கருணாதிலக அந்த பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் அவரது இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் கைவசம் வைத்திருந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரியாராச்சியை 30 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரியாராச்சி கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் அந்த பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக லொகுஹெட்டியிடமிருந்து பெற்றுக்கொண்ட தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து அவர்
அவரிடம் விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இந்த நிலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை அவரை மேலும் 30 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரின் கையொப்பத்துடன் அனுமதி பெறப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அலுவலகம் தெரிவித்தது. கடந்த வியாழக்கிழமை அன்று சந்தன கத்திரியாச்சி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இலக்கம் 5 விசாரணை அறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பொன்றில் பிளையந்தலை பகுதி வீடொன்றில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இலக்கம் 5 விசாரணை அறை அதிகாரிகள் கெஸ்பேவ நீதிவான் நீதிமன்றத்தில் விசேட சோதனை அனுமதியை பெற்று குறித்த வீட்டை சோதனை செய்திருந்தனர். 2 மாடிகளை கொண்ட சந்தன கத்திரியாராட்சியினுடைய குறித்த வீட்டின் முன் மற்றும் பின்பக்க அறைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைக்குண்டு மற்றும் பல்வேறு ரக தோட்டாக்களும் 4 துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை அவரை 30 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தன கத்திரியாராட்சியிடம் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சர்ச்சைக்குரிய இந்த நிலக்கரி கொள்வனவு விவகாரத்துடன் தொடர்புடைய அனைத்து கொள்முதல் கோப்புகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது பொறுப்பில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஆவணங்களுக்கு பொறுப்பாக இருந்த அனைத்து அதிகாரிகளிடமிருந்தும் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள கொள்முதல் கோப்புகளை விரிவாக ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு கணினிகளில் உள்ள தரவுகளை மீளாய்வு செய்வதற்கான தடயவியல் பரிசோதனைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி கொள்வனவுகள் மற்றும் அதில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயலாளரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்தே இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் கணக்காளர் மற்றும் மேலாண்மை உதவியாளர் ரூபாய் 30,000 லஞ்சம் கேட்டு பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்திற்கான வைத்தியசாலையின் படுக்கை விரிப்புகளை துவைத்து சுத்தம் செய்யும் ஒப்பந்தம் தொடர்பான காசோலையை விடுவிப்பதற்காக சந்தேக நபர்களால் பணம் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை அரசாங்கத்துக்கு எதிரான மே தின கூட்டமாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்காரர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தெரிவித்த அவர், தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொழிலாளர்களை ஏமாற்றி வருகின்றது. கொழும்பில் நடத்த இருக்கும் இந்த மே தின கூட்டத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்க இருப்பதோடு 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து மே தின கூட்டத்தை நடத்துவதற்கே திட்டமிட்டிருக்கின்றோம். இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து நடத்தும் முதலாவது மே தின கூட்டம் எதிர்வரும் மே 1ஆம் தேதி இடம்பெறும் என நம்புகின்றேன். அத்துடன் பொதுஜன பெரமுன மே தினத்தை கொண்டாடுவதில்லை என தெரிவித்ததோடு மே தினத்தை கொண்டாட முடியாத அந்த கட்சி ஒருபோதும் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவதில்லை. அதே நேரம் கடந்த பொது தேர்தலில் மக்கள் பொதுஜன பெரமுனவை நிராகரித்து பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கிறார்கள். இதனால் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை மீறி ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற டூஸ்கா என்ற ஈரானிய கொடியேந்திய கப்பலை அமெரிக்க கடற்படையினர் தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளனர். இந்த தகவலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் ஓமன் வளைகுடாவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பலான USS ஸ்ப்ரூயன்ஸ் இந்த ஈரானிய கப்பலை மறைத்து நிறுத்துமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் ஈரானிய மாலுமிகள் அந்த உத்தரவிற்கு கீழ்ப்படிய மறுத்ததால் அமெரிக்க கடற்படை கப்பலின் என்ஜின் அறையை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அதை நிலைகுலைய செய்துள்ளது. இதனை அடுத்து தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் முடக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க கடற்படையின் மெரின் வீரர்கள் அந்த ஈரானிய கப்பலுக்குள் புகுந்து அதை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர்.
இந்த டூஸ்கா கப்பல் ஏற்கனவே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அமெரிக்க கருவூலத்துறையின் தடைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது முழு கப்பலும் எங்கள் வசம் உள்ளது எனவும் அதில் என்னென்ன பொருட்கள் கடத்தப்பட்டன என்பது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம் எனவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஹார்மூஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ள நிலையில் ஈரானிய கப்பலையே அமெரிக்கா நடுக்கடலில் வைத்து சுட்டுப்பிடித்துள்ள இச்சம்பவம் பிராந்தியத்தில் உச்சகட்ட பதற்றத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமாபாத்தில் நாளை நடைபெறவிருப்பதாக அமெரிக்க தரப்பில் கூறப்பட்ட 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் செய்தி நிறுவனமான இர்னா அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் வாஷிங்டனின் யதார்த்தத்திற்கு புறம்பான அதிகப்படியான கோரிக்கைகள் மற்றும் அடிக்கடி மாறிவரும் அமெரிக்க அதிகாரிகளின் நிலைப்பாடுகளே இந்த முடிவுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா இன்னும் விலக்காதது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நேரடி மீறல் என்று தெஹ்ரான் கடுமையாக சாடியுள்ளது. நாளை பேச்சுவார்த்தை நடைபெறப் போவதாக வெளியாகும் செய்திகளை முற்றிலும் மறுத்துள்ள ஈரான், இது ஈரானை சர்வதேச அளவில் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக அமெரிக்கா திட்டமிட்டு நடத்தும் ஒரு ஊடக நாடகம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இத்தகைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் மற்றும் பழிபோடும் விளையாட்டு ஆகியவற்றால் பேச்சுவார்த்தைக்கான சூழல் கவனத்திற்கு பதில் மேலும் சிக்கலாகி வருவதாகவும் ஈரானிய தரப்பு தெரிவித்துள்ளது. முற்றுகையை அகற்றாமல் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதில் எவ்வித பயனும் இல்லை என்பதில் ஈரான் பிடிவாதமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இலங்கையின் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதே நேரம் மலையக தமிழ் கட்சிகளின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் டிட்வா புயலுக்கு பிந்தைய மறுவாழ்வு மற்றும் நிவாரண பணிகளுக்காக இந்திய அரசாங்கம் வழங்கிய $450 மில்லியன் பெறுமதியான உதவி பொதிக்கும் காலப்போக்கில் வழங்கப்பட்ட ஏனைய நிவாரண நடவடிக்கைகளுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கு தமிழ் கட்சிகளின் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் சிறிய ரக கைத்துப்பாக்கி மற்றும் ஒரு தொகை கஞ்சாவை வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெல்வெட்டித்துறை பகுதியில் வீடொன்றில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வீட்டினை சோதனையிட்டனர். இதன்போது ஒரு தொகை கஞ்சாவும் சிறிய ரக கைத்துப்பாக்கி ஒன்றினையும் மீட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதனை அடுத்து வீட்டில் இருந்த குடும்பஸ்தரை கைது செய்ததாகவும் வெல்வெட்டித்துறை காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.